Hello students, welcome back to our channel Manakarasri. இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 நீங்க படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யூனிட்ல क्वेश्चंसலாம் வந்து சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் எத்தனோ பாட்னி எப்பவும் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் லைஃப்ல ரைட் அபௌட் தி பயோஜெனசிஸ், நேச்சுரல் செலக்ஷன் இஸ் a deriving force of evolution. Now write the principles of Lamarckianism, what is variation, write the types. அதே மாதிரி why archaeotrip is considered the connecting link ரொம்ப important. How can you determine the age of fossils? Define astrobiology, define paleobotany ரொம்ப important. What is paleontology? How do you difference between homologous analogous ரொம்ப முக்கியம். How does the fossilization occurs in plants கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Mention the three important features of fossils. What is atavism? Define the extreme of less. ஸோ ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி கொஷின் இருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. எல்லாம் ரோமன் டைப்பில் 7 மார்க் எடுப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் இன் சொமேட்டிக் ஜீன் தெராப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பி, டிஃப்ரெண்டைட் செல் அன்டிஃப்ரெண்ட் செல்ஸ். அதே மாதிரி நேம் த 2 மைஸ் ஹைப்ரிட் ஃபார் அமினோ ஆசிட்ஸ் இன் லைசின், இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் இன்ப்ரீடிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஸ்கிரைப் த மியூட்டேஷன் பிரீடிங் தென் எக்ஸாம்பிள், டிஸ்கிரைப் த மியூட்டேஷன் types, what are the stem cells, explain the stem cells therapy and type, what is green revolution, discuss the importance of, இது ரொம்ப முக்கியம், discuss the importance of biotechnology field of medicine with a neat label diagram, explain the technique involved in gene cloning, what is transgenic organism. அதே மாதிரி genetic engineering question நல்லா படிச்சுக்கோங்க. state the importance of biofertilizer, describe the mutation breeding, what is plasmid கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இன்ப்ரீடிங் அவுட் ப்ரீடிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நேம் த 2 மைஸ் ஹைப்ரிட் ரிச் இன் அமினோ ஆசிட், சொமேட்டிக் ஜீன் தெராப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பி ரொம்ப முக்கியம். மென்ஷன் த 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாசில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக் பேக்கில் வந்து எத்தனோ பாட்னி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பாசிலோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 பயாலஜியில் 7 மார்க்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு சில டைம் வந்து ரோமன் கொஷின் வந்து கேட்கலாம், புக் பேக்காக கேட்கலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஷினாக கேட்கலாம். அப்படிலாம் 1 மார்க்கில் இன்சைட் கொஷினாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அதனால் நான் சொன்ன கொஷினில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது. இந்த கொஷின்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, அப்படியே ரீட் பண்ணி விட்ருக்காங்க. இதில் இருந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். கண்டிப்பாக பயாலஜியில் இருந்தால் இன்டீரியர் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பயாலஜியில் இருந்து மட்டும்தான் இன்டீரியர் கொஷின் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 4 மார்க் ஆகட்டும், 7 மார்க் ஆகட்டும். அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அவங்க பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர்லாம் போட்டிருக்கேன். அதையுமே ஒரு கிளான்ஸ் 1 மார்க்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுவுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.